நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் ரேஷன் கடைகளில் 1 லிட்டர் பாமாயிலுக்கு பதிலாக அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்குவது குறித்து குடும்ப அட்டைதாரர்களிடம் கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் அரசு இறுதி முடிவு எடுக்கும். 2 நாட்களுக்கு முன்பு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் TRB ராஜா அவர்கள் கூறியிருந்தார். ஸோ பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல தற்பொழுது 1 லிட்டர் பாமாயில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1 லிட்டர் பாமாயிலுக்கு பதிலாக அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்குவது குறித்து குடும்ப அட்டைதாரர்களிடம் கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முடிவின் அடிப்படையில் அரசு இறுதி முடிவு எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்குறது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.